ஜெஃப்னா பிரியன் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில் பல விஷயங்கள் தொடர்பாக அலசி ஆராயப்போம். அதில் குறிப்பாக இந்த இஷாரா செவ்வந்தி என்ற பெண்ணினுடைய வழக்கு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறிக்கொண்டிருக்கின்றது. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இஷாரா செவ்வந்தி உங்களுக்கு தெரியும், இந்த கொலை குற்றத்துடன் சம்பந்தப்பட்டவர். கிட்டத்தட்ட இந்த கனியமுள்ள சஞ்சீவ் என்ற வழக்குகள் மட்டுமில்லாமல் வேறும் பல போதைப்பொருள் சம்பந்தமான வழக்குகள் தொடர்பாகவும் இவர் சம்பந்தப்பட்டு ஆராயப்படுகின்றது. அந்த அளவுக்கு முன்னைய காலகட்டங்களிலே இவர் போதைப் பொருள் வலையமைப்புடன் தொடர்பட்டவர் மற்றும் இந்த மாஃபியா கும்பல்களோட தொடர்பில் இருந்தவர் என்ற தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் இது தொடர்பான சில தகவல்கள் அண்மை காலங்கமாக வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தன. இப்போ இதற்கு முதல் கனியமுள்ள சஞ்சீவ் என்ற கொலை வழக்கில் கனியமுள்ள சஞ்சீவை கொலை செய்த நபர் சம்பந்தமான விடயங்கள் கூட பல சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தன. அவர் கைது செய்யப்பட்ட பிறகு வாகனத்தில் ஏற்றி சென்ற பொழுது அவருடைய சில பாணிகள் புகைப்படமாக மாற்றப்பட்டன. கேப்சர் பண்ணப்பட்ட அந்த சில விஷயங்கள் அவரை ஒரு கதாநாயகனாக உருமாற்றி மக்கள் மத்தியில் ஒரு பிரபல்யப்படுத்துகிற ஒரு செயல்பாட்டை தோற்றுவித்திருந்தன என்றுதான் கூற வேண்டும். அந்த அளவுக்கான ஒரு பிரபலத்தில் ஈடுபட்டிருந்த அவர் உடனடியாக சமூக வலைத்தளங்களில் இப்படியான பதிவுகள் வந்த பொழுது அரசாங்கம் உடனடியாக இது தொடர்பான நடவடிக்கை எடுப்போம், இனி இப்படி ஒரு விஷயம் செய்ய வேணாம்னு சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட சஜித் பிரேமதாசன், எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவருடைய சாயல்லையே அவர் இருந்தார் என்ற தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டன. அதற்கு வன்மையான கட்டணங்களை அரசாங்கம் தெரிவித்திருந்தது. போலீசார் உடனடியாக இது தொடர்பாக நடவடிக்கை எடுப்போம் என்று கூட சொல்லியிருந்தார். சரி, இது இவ்வாறு இருக்க இன்னொரு முக்கியமான விஷயம் பேசுபொருளாக மாறி இருக்கின்றது. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த கெகல் பத்ர பத்மேவாக இருக்கட்டும், இஷாரா சிவந்தியாக இருக்கட்டும், இது போன்றவர்கள் கைது செய்யப்பட்ட பிறகு போலீசார் மத்தியில் ஒரு நல்ல மதிப்பொண்டு மக்களுக்கு ஓரளவு வந்திருக்கின்றது என்று தான் சொல்ல வேண்டும். இந்த அரசாங்கம் ஓரளவுக்கு இந்த போதைப்பொருள் மாஃபியாக்கள் மீதாக கை வைத்திருக்கின்றது. இப்போ பெருந்தலைவர்களை கை செய்யல் என்றது வேறு விஷயம், அது ஒரு பக்கம் இருக்க, இப்போ இவர்கள் இந்த மாஃபியா கும்பல் மேலே கை வைத்திருக்கின்றது ஒரு பேசு பொருளாக மாறி இப்போ அது தொடர்பான சில சர்ச்சைகளும் எழுந்திருக்கின்றன. என்று பார்த்தீங்கன்னா, இந்த பாதாள உலக குழுக்களாக இருக்கட்டும் அல்லது சாதாரண ஒரு கொலை குற்றத்தோடு சம்பந்தப்பட்டவர் கூட மிகப்பெரிய ஒரு பாதாள குழு தலைவரை கொன்றவர் என்றது வேறு விஷயமாக இருந்தாலும் கூட, சாதாரணமாக உள்ளூரில் நடக்கிற கொலைகள் சம்பவங்களோட தொடர்புடையவர்கள் கூட இந்த முகத்தை மறைத்து கொண்டு செல்ற வழக்கம் இருக்கின்றது. இது பெரிய வெளிநாட்டிலிருந்து இன்டர்போல் உதவியோட கைது செய்யப்பட்ட நபர்கள் யாரு? கெகல் பத்ர பத்மே மற்றும் இந்த இஷாரா சிவந்தி போன்றவர்கள். இந்தோனேஷியாவிலிருந்து கெகல் பத்ர பத்மே கைது செய்யப்பட்டவர், இவர் நேபாளத்திலிருந்து கைது செய்யப்பட்டார், பெரிய இன்டர்போல் உதவியோடு கைது செய்யப்பட்டவர்கள். ஆனால் அவர்களை அழைத்து வருகின்ற பொழுது ஒரு முகத்தை மூடுகின்ற ஒரு சாயல்ல எதுவுமே செய்யலை. சாதாரண நபர்கள் போல இணைத்து வந்திருக்கின்றார்கள். பிறகு முகம் மூடப்படுகின்றது. அது தொடர்பான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டேன். முதலே மூடிக்கொண்டு வந்திருக்கணும், இப்போ மூடி என்ன பெரிய அவசரம் என்ற வகையில் கிட்டத்தட்ட கெகல் பத்ர பத்மே கொண்டு வரப்படுகின்ற பொழுது கூட ஒரு சுற்றுலா பயணி என்ற சாயலில் தான் இவர் வந்திருந்தார். அதே மாதிரி இஷாரா சிவந்தி வருகின்ற பொழுது ஒரு சிரித்த முகத்தோடு வந்திருந்தார். அப்போ இதெல்லாம் சமூக வலைத்தளங்கள் ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கிறது. அண்மையில் கூட ஒரு விரிவுரையாளர் சொல்லியிருந்தார், இஷாரா சிவந்தி வருகின்ற பொழுது ஒரு கதாநாயகியான பாணியை இளைஞர் மத்தியில் உருவாக்கி இருக்கிறார். அப்போ இது எப்படி என்றால், இனி இந்த குற்றச்செயல்களோடு சம்பந்தப்பட்டவர்களுக்கான ஒரு அடுத்த கட்ட நகர்வாக இது இருக்கு. அவர்கள் ஒரு பெரிய இடத்துல அவர்கள் வைத்திருப்பார்கள், அல்லது ஏதோ ஒரு வகையில் கதாநாயகர்களை சினிமா பாணியில் கதாநாயகர்களை எப்படி வைத்திருப்பார்களோ அதே மாதிரி ஒரு நிலைப்பாட்டில் தான் வைத்திருப்பார்கள் என்ற ஒரு விஷயம் இப்போ பல இடங்கள்லையும் பேசப்பட்டு அது விமர்சனங்களுக்கும் உள்ளாயிருந்தது. இது போலீஸாருடைய நன்மதிப்பு, ஏற்கனவே போலீஸாருக்கு ஒரு நன்மதிப்பு கிடைத்திருந்தது, அந்த நன்மதிப்பை குறைக்கும் செயற்பாடு என்று கூட விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன. சரி, விரிவுரையாளர் இப்படி இந்த விடயம் தொடர்பான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். அதே நேரத்தில் இஷாரா சிவந்தி வருகின்ற பொழுது ஒரு அழகான பெண் என்ற ஒரு கோட்பாட்டில் தான் இப்போ பார்க்கணுமே தவிர ஒரு கொலைகாரி என்ற ஒரு கோட்பாட்டில் அவர் பார்க்கல, கொலை குழந்தையாக என்ற கோட்பாட்டில் அவரை யாருமே பார்க்கல. அப்போ இந்த விஷயம் மாற்றப்படணும். கிட்டத்தட்ட ஒரு அழகாக்குன்ற கிருமிக்கான விளம்பரப்படுத்தல கூட அவரை நீ கூப்பிட்டாலும் கூப்பிடலாம், அந்த அளவுக்கான ஒரு நிலைப்பாடு தான் இருக்கின்றது. ஆகவே இப்படியான சம்பவத்துக்கு காரணம் யார்? போலீசார். ஆகவே போலீசார் இதை சரியான முறையில் கையாளலையோ என்ற கேள்வி எழுகின்றது. என்னதான் போலீசார் கைது செய்த ஒரு நன்மதிப்பு பெற்றிருந்தாலும் இந்த விஷயங்களில் கொஞ்சம் இவர்கள் கொஞ்சம் மேம்போக்கான நிலைப்பாடில் இருந்திருக்கணுமோ, கொஞ்சம் இலகுவான நிலைப்பாடில் இருந்திருக்கணுமோ என்ற கேள்வியும் எழுகின்றது. ஆகவே போலீசார்கிட்ட இருந்து பல தகவல்கள் வந்திருக்கின்ற இந்த சூழ்நிலையில் அண்மையில் கூட போலீஸ் தரப்பிலிருந்து ஒரு தகவல் வந்திருக்கின்றது. இவர்கள் வருகின்ற பொழுதுதான் சிரிப்பார்கள். இப்படி வருகின்ற பொழுது தங்களை பிரபலப்படுத்துவதற்காக இந்த கொலைகாரர்கள் அல்லது கொலை குற்றம் சாட்டப்பட்டவர்கள் சிரிப்பார்கள்.
ஆனால் உள்ளே அவர்களுக்கு கடுமையான விடயத்தில் விசாரணைகள் நடைபெறுகின்ற பொழுது அதற்கு பிறகு அழுது குளறுகின்ற சந்தர்ப்பங்கள் எல்லாம் நாங்கள் பார்த்துருக்கிறோம். இது ஒரு சாதாரண விடயம் தான் என்று அவர் சொல்லியிருந்தார். அவை எல்லாரும் இப்படி கேட்கின்றார்கள். இனி வருங்காலங்களில் அவர்களுடைய விசாரணையிலிருந்து என்ன விஷயம் தெரிய வரப்போகுது என்றுதான் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது. இந்த நடவடிக்கைகள் குறிப்பாக இந்த போதைப்பொருள் சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்படுவது மற்றும் கொலைகார கும்பல்கள் கைது செய்யப்படுகின்றது, குறிப்பாக இந்த கனைமுல செஞ்சு கொண்ட கொலை வழக்கில் சிவந்தி கைது செய்யப்பட்டது கூட மக்கள் மத்தியில் ஒரு வரவேற்பு பெற்றுக்கின்ற இந்த சூழ்நிலையில் அன்ரூ மார்ஸ்நாயக் அவர்கள் பேசுகின்ற பொழுது ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கார். இது வந்து ஆரம்ப படிநிலை தான். இனி இந்த போதைப்பொருள் வர்த்தகத்திற்கு முழுமையாக முடிவு கட்டுறது தான் எங்களுடைய ஒரே குறிக்கோள் என்று ஜனாதிபதி அன்ரூ மார்ஸ்நாயக் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் கூட இந்த போதைப்பொருள் வர்த்தகத்துக்கு முடிவு கட்டுவோம் என்ற விஷயம் பேசப்பட்டிருந்தது. இது பெருமளவில் எங்கே அதிகமாக இது நடமாடுதுன்னு பார்த்தீங்கன்னா வடக்கு கிழக்கில் இது அதிகமான ஒரு நடமாட்டத்தை போதைப்பொருள் வர்த்தகத்தில் காணக்கூடிய மாதிரி இருந்தது. தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கின்ற சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் தலைவர்கள் கூட பேசுகின்ற பொழுது என்ன விஷயத்தை சொல்லியிருந்தார்கள் என்றால், இது திட்டமிட்ட வடக்கு கிழக்கை நோக்கிய ஒரு போதைப் பொருள் மாஃபியாக்களுடைய நகர்வுதான் என்ற விஷயம் சுட்டிக்காட்டப்பட்டது. ஆகவே அன்ரூ மார்ஸ்நாயக் பேசுகின்ற பொழுது இந்த விஷயத்தை சொல்லியிருந்தார், நாங்கள் உடனடியாக இதை நிறுத்தி காட்டுவோம் என்ற விஷயத்தை சொல்லியிருந்தார். அது தொடர்ந்து என்ன விஷயங்களை தெரிவித்திருக்கிறார் என்று பார்த்தீங்கன்னா, இலங்கையில் விமானப்படைக்கு ஜனாதிபதி வர்ண விருது வழங்கல் மற்றும் கெடட் அதிகாரிகளை விமானப்படை அதிகாரிகளாக நியமிப்பது தொடர்பில் இன்றைக்கு சனிக்கிழமை கால சீனகுடா விமானப்பட கழக கல்விப்படத்தில் இடம்பெற்ற விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிக்கே அவர் இந்த விஷயத்தை தெரிவித்திருக்கிறார். அதாவது இந்த கடல் மார்க்கத்தில் இடம்பெறும் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் சட்டவிரோத நடவடிக்கைகளை கண்காணிப்பதில் இலங்கை விமானப்படைக்கு வழங்கப்பட்டுள்ள பங்களிப்பையும் ஜனாதிபதி நினைவு கூர்ந்திருக்கிறார். அனர்த்த காலங்களில் இலங்கை விமானப்படை ஆற்றிய பெருந்தளவிலான பங்களிப்பையும் அவர் பாராட்டியிருக்கிறார். சுரஹிமு லகபர என்ற தொனிப்பொருள் கீழே இலங்கையில் நீல வானத்தை பாதுகாக்கும் இலங்கை விமானப்படையின் 3வது சமுத்திரப்படை பிரிவு தாய்நாட்டை பாதுகாப்பும் மற்றும் மேம்பாட்டுக்காக மேற்கொண்டு வரும் உயர்ந்த சேவை, செயல்பாட்டு சிறப்பு மற்றும் தாய்நாட்டை பாதுகாப்பதற்கான தொடர்ச்சியான அர்ப்பணிப்பு ஆகியவற்றை பாராட்டும் வகையிலேயே இந்த விருதுகள் அனைத்தும் வழங்கப்பட்டிருக்கின்றன. இந்த விருதுகளால் தான் அவர் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறார். இலங்கையின் வான்வழியை பாதுகாப்பதன் மூலம் நாட்டின் இறையாண்மையை பாதுகாக்கும் இலங்கை விமானப்படையின் உறுப்பினர்களாக விமானப்படையில் இணைந்த 66வது 67வது மற்றும் 68வது கெடெட் அதிகாரி பாடநெறியை பூர்த்தி செய்த அதிகாரிகளை விமானப்படை அதிகாரிகளாக நியமித்தல் மற்றும் 103வது இலக்க பறக்கும் கெடெட் அதிகாரி பாடநெறியை நிறைவு செய்த அதிகாரிகளுக்கு பறக்கும் அதிகாரி சின்னம் அணிவித்தல் என்பன முப்படை தளபதி ஜனாதிபதி அவர்களால் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. உண்மையிலேயே இந்த பாடநெறி பற்றி சில விஷயங்களை அவர் சொல்லிட்டு இந்த விடயங்களுக்கு வாரார். இந்த 66 கெடெட் அதிகாரிகள் மிகவும் ஒழுக்கமான மற்றும் அனுபவம் வாய்ந்த பயிற்சிக்கு பிறகு அதிகாரி பதவிக்கு பதவி உயர்வு பெறுகின்றார்கள். இந்த அதிகாரிகளின் வாழ்க்கையில் இது மிகவும் சிறப்பான தருணமாகும். இலங்கை விமானப்படையில் இது மிகவும் அரிதான வாய்ப்பாகும். எனவே உங்கள் பெற்றோர் உங்களை பற்றி முதலில் பெருமைப்படுவார்கள். ஒவ்வொரு பெற்றோருக்கும் தங்கள் பிள்ளை ஒரு மரியாதைக்குரிய தொழில்முறை பணியில் ஈடுபட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பும் கனவும் உள்ளது. இன்று உங்கள் பெற்றோரின் நம்பிக்கையும் அபிலாஷைகளும் நீங்கள் நிறைவேற்றியிருக்கின்றீர்கள். இலங்கை தாய்க்காக எங்கள் விமானப்படைக்கு மிகவும் துணிச்சலான இளம் துடிப்பான குழுவை கொண்டு வருவதில் அவர்கள் செய்த பங்களிப்பிற்காக நாங்கள் அவர்களுக்கு முதலில் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இது நீங்கள் இலங்கையில் மிகவும் மதிப்பு மிக்க, மரியாதை மிக்க மற்றும் மிகவும் தொழில்முறையுடன் கூடிய மற்றும் திறமையான இராணுவத்தில் இணைந்திருக்கின்றீர்கள். உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட முதல் பொறுப்பு இந்த நட்பெயரையும் மரியாதையும் தொடர்ந்து பாதுகாப்பது என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் ஒரு அதிகாரி செய்யும் எந்த ஒரு தவறான செயலும் முழு விமானப்படையின் நட்பெயரையும் பாதிக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நீங்கள் இனிமேலும் ஒரு சாதாரண இளைஞர் அல்ல. நீங்கள் ஒரு இராணுவத்தின் நட்பெயர், மரியாதை மற்றும் மதிப்பை உங்கள் தோள்களில் சுமந்த ஒரு அதிகாரி. அந்த இராணுவத்தின் மரியாதை மற்றும் நட்பெயரை பாதுகாப்பதற்கும் நமது தாய்நாட்டின் பாதுகாப்பு மற்றும் எதிர்காலத்திற்கும் ஈடு செய்ய முடியாத ஒரு பொறுப்பு உங்களிடம் வழங்கப்பட்டுள்ளது. நமது தாய்நாட்டின் வான்வெளியில் பாதுகாப்பு உங்களை சார்ந்தது என்பதை நாங்கள் அறிவோம். ஒரு தனித்துவமான மற்றும் ஈடு செய்ய முடியாத பொறுப்பாகும். நமது நாட்டின் பாதுகாப்பிற்காகவும் உங்களின் பாதுகாப்பிற்காகவும் உங்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள உயர்ந்த பொறுப்பை நீங்கள் சரியாக நிறைவேற்றுவீர்கள் என்ற நம்பிக்கையும் பிணைப்பும் எங்களுக்கு உள்ளது. மேலும் நமது கடற்படையின் பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்புக்கு நீங்கள் ஒத்துழைப்பு வழங்குகிறீர்கள் என்று நம்புகின்றோம். அந்த எதிர்பார்ப்பையும் நம்பிக்கையும் நீங்கள் முறையாக நிறைவேற்றுகிறீர்கள் என்று எங்களுக்கு மிகுந்த நம்பிக்கை உள்ளது. குறிப்பாக இன்று போதைப்பொருள் அவற்றுடன் தொடர்புடைய குற்றங்கள் மற்றும் அந்த குற்றங்களுடன் தொடர்புடைய அரசியல் மற்றும் அரச இயந்திரம் இருப்பதை நீங்கள் புரிந்து கொண்டுள்ளோம். உண்மையிலேயே இதன் ஆழத்தையும் அளவையும் நாம் அளவிட முடியும்.
இது வெறும் போதைப்பொருள் கடத்தல்களோ வெறும் குற்றச்செயல்கள் மேற்கொள்ளும் கும்பல்களின் செயல்பாடுகளோ அல்ல. இது அரசியலுடன் பின்னி பிணைந்துள்ளது. அரசு இயந்திரத்தின் சில பகுதிகள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் இங்கு பங்களித்துள்ளன. இந்த பேரழிவு நமது கிராமங்களுக்கு பரவி வருகின்றது. எனவே இந்த பேரழிவை தடுப்பதில் கடல்சார் கண்காணிப்பு மிகவும் முக்கியமானது. எனவே அந்த கண்காணிப்பு நடவடிக்கைகளை முறையாக செயல்படுத்தி நாட்டின் மற்றும் மக்களின் பாதுகாப்பு மற்றும் செழிப்புக்காக பணியாற்றும் பொறுப்பு உங்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது என்ற விஷயத்தை அவர் சொல்லியிருக்கிறார். கிட்டத்தட்ட அவர் பேசுகின்ற பொழுது சொன்ன முக்கியமான விஷயம் என்று பார்த்தீங்கன்னா, நாட்டுண்ட அரசியல் தலைமைகள் சிலது இதில் உள்ளுக்க வந்திருக்கு. அதை நான் என்ன விஷயத்தை எடுத்து பார்க்கணும்னா, குறிப்பாக மஹிந்த ராஜபக்ச குடும்பம். ஏன்னா கிகல்பத்ர பத்மே பேசுகின்ற பொழுதும் கூட இந்த மஹிந்த ராஜபக்ச பற்றின விஷயங்கள் வெளியில் வருகின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருந்தது. குறிப்பாக சம்பத் மனம்பேரி கூட இந்த விடயத்தை சொன்னார் என்று அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். ஆகவே இந்த மஹிந்த ராஜபக்சவோட இனி வருங்காலங்களில் தொடர்படுத்தப்படுமா? ஏனென்றால் முன்னே காலகட்டங்களில் போதைப்பொருள் வலையமைப்பு மற்றும் கடத்தல்களோடு சம்பந்தப்பட்டவர்கள் என்ற விடயங்கள் வெளிவந்திருந்தது. அண்மையில் கூட சரத் பொன்சேகா பேசுகின்ற பொழுது கொடபாய ராஜபக்ச அவர்கள் தான் இந்த எக்னலி கூட கடத்தல் வழக்கில் லசந்த விக்ரமதுங்க கடத்தல் வழக்கில் சம்பந்தப்பட்டிருந்தார். நேரடியாக அவருடைய குழு தான் சம்பந்தப்பட்டிருக்கிறார். உத்தியோகபூர்வமற்ற முறையில் ஒரு புலனாய்வாளர்கள் குழுவையே அவர் வைத்திருந்தார். ஓய்வு பெற்ற புலனாய்வாளர்கள் குழுவையே இதில் வைத்திருந்தார் என்ற விஷயத்தை அவர் சொல்லியிருந்தார். பிள்ளையான் கைது செய்யப்பட்ட பிறகு அங்கே மஹிந்த ராஜபக்சனுடைய பேர் அடிபடுகின்றது. அப்போ ஏன் இவரை இன்னும் கைது செய்யலை என்ற கேள்விதான் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது. பார்க்கலாம், இனி இந்த ராஜபக்சர்கள் குழாமினர் கைது செய்யப்படுவார்கள். கோடபாய ராஜபக்ச மேலே சரத் பொன்சேகா குற்றத்தை முன்வைக்கின்றார். ராஜபக்சர்கள் குழாமினர் மேலே பிள்ளையான் விசாரணைகள் மூலம் சில தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன என்று சொல்கின்றார்கள். பார்க்கலாம், இவர்கள் இனி அடுத்த கட்டமாக இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளப் போன்றார்கள் என்பதனை. இந்த இஷாரா சிவபந்தி கிகல்பத்ர பத்மே போன்றவர்களுக்கு தொடர்பு இருக்கின்ற விடயங்கள் வழியாக இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இதில் சம்பத் மனம்பேரியும் தொடர்படுறார். சில அரசியல் பிரமுகர்களும் தொடர்படுறார்கள். முன்னே செய்தியில் நாங்கள் சொன்னது போல ராஜபக்ச குழாமினரும் இதில் தொடர்பட்டிருக்கின்றாங்க செய்திகள் வெளிவந்திருக்கின்ற இந்த சூழ்நிலையில் கடந்த சில நாட்களாக இந்த ஒட்டுமொத்த இலங்கையிலும் பேசுபொருளாக மாறியிருப்பது இந்த சிவபந்தி மற்றும் அவர்களது குழுவினருடைய கைது தான். இது தொடர்பில் மேலும் சில திடுக்கிடும் தகவல்கள் நாளுக்கு நாள் விசாரணைகளில் வெளிவந்த வண்ணமே இருக்கின்றன. இந்த நிலையில் செவ்வந்தி இந்த வலையமைப்புக்குள் எவ்வாறு எடுத்துச் செல்லப்பட்டார், கிகல்பத்ர பத்மேவுக்கும் இவருக்குமான தொடர்புகள் குறித்தும் சில தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. குறிப்பாக இந்த செவ்வந்தியின் தாயார் மேலே 15க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டதோடு தாயின் நெருங்கிய நண்பருடன் செவ்வந்தி பிற்பட்ட காலங்களில் பாதாள உலகக்குழு நடவடிக்கையில் ஈடுபட்ட தகவல்களும் வெளிவந்திருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த செவ்வந்தியினுடைய தாயாரின் நண்பரோடு இவர் காதல் கொண்டாரோ அல்லது ஏதோ ஒரு வகையில் இவர் தொடர்ந்து செயல்பட்டாரோ என்ற கேள்விகளும் எழுந்திருக்கின்றன. கிட்டத்தட்ட கிகல்பத்ர பத்மேவுக்கு நான் பணம் கூட வாங்கவில்லை என்று தான் இஷாரா சிவபந்தி சொல்லியிருந்தார் என்ற தகவல்கள் வெளிவந்திருந்தன. ஆகவே இது ஒரு உறவு பாலத்தின் அடிப்படையில் செயல்பட்டதா, அவர்களுக்குள்ள இருக்கிற இந்த பர்சனல் விஷயங்கள் சம்பந்தமாக தனிப்பட்ட விடயங்கள் சம்பந்தமாக தான் இந்த நாவல்கள் மேற்கொள்ளப்பட்டதா என்ற கேள்விகள் மேலும் மேலும் எழுந்திருக்கின்றன. இதில் மிகவும் நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்று பார்த்தீங்கன்னா, இதில் அரசியல் பிரமுகர்கள் சிலர் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள் என்கின்ற தகவல்லாம் இப்போ மக்கள் மத்தியில் ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்கு. என்ற அரசியல் பிரமுகர்கள் சம்பந்தப்பட்டிருந்தார் என்றால் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? இந்த அரசாங்கம் வெறுமனே வாய் வழியாக சொல்லிக் கொண்டிருக்கின்றது அரசியல் பிரமுகர்கள் சம்பந்தப்பட்டாலும் அவர்கள் மேலே நடவடிக்கை எடுப்ப முடியும். ஆனால் ராஜபக்ச குழாமினர் மேலே எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. ஒருவேளை சரியான ஆதாரத்துக்காக காத்திருக்கின்றார்களா அல்லது அவர்களுடைய வலையமைப்பு காரணமாக இன்னும் அவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படுதா? யார் ஆட்சிக்கு வந்தாலும் ராஜபக்ச மேலே நடவடிக்கை எடுக்காத சூழ்நிலை தான் காணப்படுமா என்ற கேள்விகளும் எழுந்திருக்கின்றன. தொடர்ந்து பார்க்கலாம் இதற்கு இவர்கள் என்ன பதில் சொல்ல போகின்றார்கள் என்பதனை. அடுத்ததாக இந்த கிகல்பத்ர பத்மே, சம்பத் மனம்பேரி மற்றும் இந்த செவ்வந்தி போன்றோருடைய விடயங்கள் வெளியில் தெரிய வந்த இந்த சூழ்நிலையிலிருந்து போலீசார் தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் என்ற தகவல்கள் வெளியாக இருந்தது. அதில் இலங்கையில் ஒரே நாளில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது 4601 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். அந்த வகையில் குற்றவியல் மற்றும் போதைப்பொருள் நடவடிக்கைகளுடன் தொடர்புடையவர்கள் என்ற சந்தேகத்தின் பேரிலேயே இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்று காவல்துறை ஊடகப் பிரிவு தகவலை தெரிவித்திருக்கின்றது. காவல்துறை அதிகாரிகள், இராணுவத்தினர், காவல்துறை விசேட அதிரடிப்படையினர் மற்றும் கடற்படையினர் ஆகியோர் இணைந்து நேற்று இந்த சுற்றிவளைப்பு நடவடிக்கையை மேற்கொண்டார்கள். இதில் பல்வேறு குற்றச்செயல்கள் தொடர்பில் 24 பேரும், சந்தேகத்தின் பேரில் 654 பேரும், பிடியான உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட 303 பேரும், திறந்த பிடியான உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட 141 பேரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மதுபோதையில் வாகனங்களை ஏற்றிச் சென்றமை தொடர்பில் 11 சாதிகளும், கவனக்குறைவாக வாகனங்கள் செலுத்தியமை தொடர்பில் 11 சாதிகளும், ஏனைய போக்குவரத்து விதிமுறைகளை மீறியமை தொடர்பில் 3451 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றார்கள். ஆகவே தொடர் கைதிகளும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அடுத்த கட்டமாக போதைப் பொருளை முற்றாக ஒழிப்பேன் என்று அன்ரோமா அரசநாயக்க சொல்லியிருக்கின்றார். பார்க்கலாம், இந்த நாடு அடுத்த கட்ட பாதையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றதா என்பது
உண்மையிலேயே மக்கள் வரவேற்கின்ற இந்த சூழ்நிலையில் இந்த பெரிய விடயங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. இனி வரும் காலங்களில் பிரதான சூத்திரதாரிகளும் கைது செய்யப்படுவார்களா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. பார்க்கலாம்.